Hello friends, welcome to Indian Food Recipes. இன்னைக்கு Indian Food Recipesல ராகி கம்பு சேர்த்து நம்ம இட்லி ரெடி பண்ண போறோம். இந்த மாவை நம்ம மிக்ஸில அரைச்சு ரெடி பண்ண போறோம். கிரைண்டர் யூஸ் பண்ண போறது இல்ல. நீங்க மிக்ஸில அரைச்சா சாஃப்ட்டான ராகி கம்பு சேர்த்த இட்லி செய்ய முடியும். நான் வீடியோல சொல்ற மெஷர்மெண்ட்ஸ் அப்புறம் எவ்வளவு தண்ணி சேர்த்து மாவு அரைக்கணும் இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இதை நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க. கரெக்ட்டா சாஃப்ட்டான இட்லி ரெடி ஆயிடும். நீங்க இத தோசை கூட செய்யலாம். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். எப்படி நம்ம ராகி கம்பு சேர்த்த இட்லி சாஃப்ட்டா செய்யலாம்ன்றத பார்க்கலாம். முதல்ல வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துர்க்கேன். அதை தனியா ஊற வச்சு எடுத்துப்போம். உளுந்து 1 கப் உளுந்து எடுத்துர்க்கேன். அடுத்ததா இட்லி ரைஸ், இந்த இட்லி அரிசி 2 கப் அளவுக்கு எடுத்துர்க்கேன். ராகி கம்பு சேர்த்து கேழ்வரகு 1 கப், கம்பு 1 கப் எடுத்துர்க்கேன். இது எல்லாத்தையுமே 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருக்கேன். இது காலையில டைம் நம்ம ஊற வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டு ஒவ்வொன்றா அரைச்சி எடுப்போம். இப்போ முதல்ல உளுந்து அரைச்சி எடுத்துப்போம். உளுந்துல நம்ம ஊற வச்சிருந்த இந்த வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்து இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா உளுந்து எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நான் தண்ணி எடுத்திருக்கேன். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி எடுத்துக்குவோம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சிருந்த இந்த இட்லி ரைஸ் எடுத்துக்கலாம். தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா இட்லி ரைஸ் எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ அதுக்கு கொஞ்சம் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கணும். நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த இட்லி ரைஸை நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இதை இந்த உளுந்து மாவு அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஊற வச்சிருந்த இந்த ராகி கம்பையும் சேர்த்துடலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இட்லி ரைஸுக்கு நீங்கள் எடுத்தீங்களா அதே மாதிரி அளவு தண்ணி எடுத்துக்கலாம். அதாவது ராகி கம்பும் முழுகிற அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. இதை கொஞ்சம் கொரப்பாக தான் அரைக்கணும். இப்போ வீடியோவில் நான் கையில் எடுத்து காட்டுறது உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கொரப்பாக எடுத்தால் போதும். ரொம்பவும் கொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது இட்லிக்கு. இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிப்போம். ரைஸ் கம்பு கேழ்வரகு பார்த்தீங்கன்னா 4 கப் அளவுக்கு வரும். அதனால நான் 4 ஸ்பூன் அளவுக்கு இதில் உப்பு ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி விடணும். கைகளால் தான் கரைச்சி விடணும். அப்போ தான் மாவு நல்லா புளிச்சு வரும். இப்போது மாவு புளிக்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். இதை நான் 8 மணி நேரத்துக்கு புளிக்க வச்சுருந்தேன். டே டைமில் நம்ம அரைச்சோன்னா கொஞ்சம் புளிக்க டைம் எடுக்கும். நைட் டைம்னா கொஞ்சம் சீக்கிரம் புளிச்சிடும். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். மாவு புளிச்சதுக்கப்புறம் உடனடியாக இட்லி ஊற்றாமல் இந்த மாவை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இதை கலக்காமல் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. மறுநாள் காலையில் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லி ஊற்றுங்க. அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் புளிச்ச உடனே எடுத்து நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா இட்லி ரொம்ப ஹார்டாக போயிடும். அதனால் ஃப்ரிட்ஜில் நீங்கள் 1 டே நைட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் எடுத்து இட்லி ஊற்றி பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இது மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப நல்லா வந்தது. நான் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி உடனடியாக இட்லி ஊற்றுறதை விட மறுநாள் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஊற்றுற இட்லி சாஃப்டாக இருந்தது. அதனால தான் இந்த டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாவு புளிச்சிருக்கு. இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி ஊற்றுவோம். இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு. இந்த இட்லியோட நீங்கள் கார சட்னி, தக்காளி சட்னி, அப்படி இல்லைன்னா சாம்பார், இது ரொம்ப நல்லாயிருக்கும்.
சாம்பார் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ராகி இட்லிக்கு. இட்லி சாம்பார், சாம்பார் பொடி எப்படி செய்கிறது அப்படின்றதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற சாம்பார் மாதிரியே நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ராகி இட்லிக்கு. இந்த மாவை நீங்கள் தோசையாகவும் ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ராகி கம்பு சேர்த்த கேழ்வரகு இட்லியை மிக்சியிலே அரைச்சி நம்ம சாஃப்டாக செய்ய முடியும். இந்த சாஃப்டான இட்லியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.